மேக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஆல்ரெடி குரூப் 4 2024ல கேட்ட கொஸ்டின். அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம் காண்க அப்படிங்கிறது கொஸ்டின். அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஆண்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து கூட்டு வட்டியோ தனி வட்டியோ கேட்கல. அது ரெண்டுத்துக்கும் உள்ள இடையில உள்ள என்ன கேட்டிருக்காங்க, வித்தியாசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா P இன்ட்டு R பை 100 ஹோல் ஸ்கொயர்டு 300 பிளஸ் R பை 100. ஓகேவா? இதான் ஃபார்முலா. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள இடையிலான வித்தியாசம் காண்க அப்படின்னா இதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம். பிங்கிறா என்ன? அசல். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 ரூபா. அடுத்தது நெக்ஸ்ட் வட்டி. வட்டி என்ன எழுதுப்போம்? R 50%. அடுத்தது N எத்தனை ஆண்டு? 3 ஆண்டு. ஓகேவா? இப்போ வரிசையாக எழுதிட்டோம். இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. பியோட வேல்யூ என்ன? 10,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 15/100 the whole squared. அடுத்தது நெக்ஸ்ட்டு 300 ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 15 டிவைடட் 100. அப்போ கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15. இங்கே 2 5s are 10 0. அடுத்தது நெக்ஸ்ட்டு 10,000 அப்படியே போட்டுக்கிறீங்க. அடுத்தது இது என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 3/20 the whole squared அப்படின்னு எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 315 வருது டிவைடட் பை 100. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 10,000 இன்ட்டு 3a ஸ்கொயர் 9, 20a ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? 400 ஆகிடும். அப்போ 315 டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுது. அதேமாரி இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ என்ன ஆகிடுது? கேன்சல் ஆகிடுது. வேறு எதுவும் கேன்சலேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இங்கே 4 மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. இதை கேன்சலேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 1s are 4, 4 7s are 28, 28 + 4 கேன்சலேஷன் பண்ண முடியாது. அப்போ 9 இன்ட்டு 315 போட்டுக்கிறீங்க டிவைடட் 4. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 315 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணால் 9 5s are 45க்கு 5 4, 9 1s are 9, 9 + 4 வந்து 13, பேலன்ஸ் 1, 9 3s are 27, 28. ஓகேவா? அப்போ 2835 டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். நார்மல் டிவிஷன் போடுறீங்க. 2835 போட்டு டிவிஷன். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, 4 6s are 24, 4 7s are 28. அடுத்தது 3 போட்டுக்கிறீங்க. 3 வராது, அதனால் என்ன போட்டுக்கிறோம்? அந்த இடத்துல 0 போட்டுக்கிறோம். அடுத்தது 5 இருக்கிறீங்க. 4ஓட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 4 8s are 32. அப்போ 32 3 போட்டுக்கிறீங்க. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 7 4s are 28, 2 0 சேர்த்துக்கணும். இதுமாரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ லாஸ்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 718.7. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி டிஎன்பிசி சம்மந்தமான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.